வணக்கம் தோழர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீராம் ஜன்ம பூமி அந்த இயக்கம் 80களில் தொடங்கப்பட்டு அதன் பிறகு 92ல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதன் பிறகு கல் வாங்குவது, பூமி பூஜை என்றெல்லாம் சொல்லி, ஷிலான்யா பூஜா என்றெல்லாம் சொல்லி, அதன் பிறகு ராமர் கோயில் கட்டுமானம் தொடங்கி, அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அந்த கோயிலினுடைய அந்த சாமி சிலையினுடைய ஸ்ரீராமரனுடைய சிலையை நிர்மாணம் செய்து அதற்கு உயிரூட்டுவது என்கின்ற பெயரில் நடந்த பூஜை எல்லாம் வரை ஏராளமான நிதி கையாடல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 5000 கோடி வரை இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகள் எவ்விதமான கணக்கு வழக்கும் இன்றி, எவ்விதமான ரசீது கொடுக்கப்பட்ட ஆதாரமும் இன்றி கையாடல் செய்யப்பட்டு விட்டதாக அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை சொன்னது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. இதில் என்ன அப்படின்னம்னா, அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளும் மற்றவர்களும் அந்த கோயில் நிர்வாகிகள் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று ஆரம்பத்திலிருந்தே நான் சொன்னதை போல அந்த நிதி திரட்டலில் இருந்து அந்த குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. முதலில் நிர்மோகி அகாரா என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த ராமர் கோயில் நிர்மாண அமைப்பின் மீது, அந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை சொல்லி வந்தது. அந்த நிர்மோகி அகாரா அப்படின்ற அந்த அமைப்பு சொன்ன குற்றச்சாட்டு எவ்வளவு என்றால், 1400 கோடி கோயிலை கட்டுவது என்று சொல்லி இவ்வளவு நிதிகளையும் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பெற்று அதை அவர்கள் கோவிலுக்காக பயன்படுத்தவில்லை, தங்களுடைய விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் கட்சியை வளர்ப்பதற்காகவும் அதற்கு கட்டடங்களை கட்டுவதற்காகவும் தான் பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு நிர்மோகி அகாரா முதல்ல சொன்னாங்க. அதை விசாரிக்கப்படலை. அது அப்படியே ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாத ஊழல்னு ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு 3.85 கோடி ரூபாய் ஊழல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் டீல், அதுதான் மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்டது. அயோத்தியை சுற்றி இந்த இருக்கக்கூடிய பூமியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக அந்த பூமியினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி அப்படின்றது இருக்கு வச்சுக்கோங்களேன். கிரவுண்டினுடைய விலை 2 கோடி அப்படின்னோம்னா அதை உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆளை வாங்கிக்கிட்டு அந்த பூமியை வாங்கி அதுக்கப்புறம் ராமர் பூமியினுடைய ராம் ஜென்ம பூமியினுடைய அந்த கோயில் ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 18.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2 கோடி எங்கே இருக்குது, 18.5 கோடி எங்கே இருக்குது? அதுக்கு கேட்டால் அது மார்க்கெட் வேல்யூ, இது கைடன்ஸ் வேல்யூ ஆயிப்போய் அது இதுன்னு கதை சொன்னாங்க. அந்த ராமர் கோயில் ட்ரஸ்ட் கதை சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஃபண்டு இது எங்கேருந்து வந்துச்சு, என்ன மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கிறதுக்காக உத்தரப்பிரதேச அரசு, யோகி ஆதித்யநாத்தோட அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி அதை விசாரிக்க சொல்லியிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எனவே நம்ம வெறும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசலை. ஊபி அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இது பண்ணணும். பின்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் இதில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, உள்ளபடியே அந்த ராமர் கோயில் அப்படின்றது அரசியல் ரீதியாக ஸ்ரீராமரை பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கம். பாபர் மசூதை இடிக்க வேண்டும், அதன் மூலம் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், எங்கே மசூதி இருக்குதோ அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் சீதாவினுடைய சமையல் அறை இருந்தது, சீதா கா ரசோய் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவரெல்லாம் சொல்லி பெரிய கதையெல்லாம் விட்டு, அதே அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இல்லாத இடமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ராமர் கோயில் தான். அது வட இந்தியாவில் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கிற மாதிரி அங்கே ராமர் கோயில்ன்ற பேரில் எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாம் இங்கே பெருமாள் கோயில் என்று சொல்கிறதும் அதே தான். இங்கே சிலது தான் ராமர் பேரால் இருக்கும். உதாரணத்துக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஸ்ரீ கோதண்டராமர் கோயில், இங்கே மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயில், இந்த மாதிரி சில இடங்களில் தான் ராமருக்கு கோயில் இருக்கும். கிருஷ்ணருக்கு அப்படி கூட கோயில் இருக்காது. ஆனால் கிருஷ்ணருக்கு ராமருக்கும் வட இந்தியாவில் ஏகப்பட்ட கோயில். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராம் டெம்பிள்ஸ் ஏராளமாக இருக்குது. ஆனால் இதை இந்த மசூதியை இடித்து அது ஒரு பெரிய அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு விஹெச்பியால் உருவாக்கப்பட்டு பாஜகவால் அதனை கபலீகரம் செய்யப்பட்டு அத்வானி முன்னெடுத்த ரத யாத்திரை, அதன் மூலம் அந்த ரத யாத்திரைக்காக வந்த நிதிகள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி பணம் அவ்வளோத்தையும் திருட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி இருக்கக்கூடிய அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா மக்களவை தொகுதியிலே பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ஒரு பட்டியலினத்து வேட்பாளர் தான் வந்துட்டு அங்கே எம்பி. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், ராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் அனைத்திலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜக தோத்துருக்குது. கர்நாடகா வரைக்கும் அது உண்மை. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு ஹனுமான் பிறந்தாருன்னு சொன்னாங்க, அந்த இடத்துலையும் பாஜக தோத்து போச்சு. மற்ற இடங்களெல்லாம் ஜெயிச்சாங்க. இதான் 2024 தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு வரலாறு இருக்கு. அப்போது இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப வேண்டாம் விளக்கலாம் வேண்டாம், அது நல்லா பெருசாக போகுது அந்த செய்தி. குறிப்பாக அது வயரில் பாருங்கள், அந்த செய்தி வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லாவற்றிலும் நிலம் வாங்கினதுல இருந்துட்டு, கல் வாங்கினதுல இருந்துட்டு, கட்டடம் கட்டினதுல இருந்துட்டு, அந்த ட்ரஸ்ட்டுக்கான நிலம் வாங்கப்படும் எல்லா இடத்துலையும் ஊழல், பிரசாதம் கொடுத்தது ஊழல், இன்னும் எல்லாம் டிக்கெட் ஊழல், ஏகப்பட்ட ஊழல் எல்லாமே. கேள்வி என்னன்னா, இவர்கள் பக்திமான்களா? அதாவது கோயில்களை எல்லாம் எதுக்கு அரசாங்கத்து கையில் இருக்கணும், தனியார் கையில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கூட ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க, அப்புறம் சில பிராமண கம்யூனிட்டிங்க, அப்புறம் இந்த காஞ்சி மடம் இவங்கெல்லாம் பேசுவாங்க. கோயில் எப்படி அரசு கையில் இருக்கலாம், அதனுடைய நிர்வாகம் அது பக்தர்கள் கையில் தானே இருக்கணும்னு. இப்போ இதில் இருக்கிறவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் பக்தர்கள் தானே. ஏன் இவ்வளோ நடக்குது? இங்கே இருக்கக்கூடிய இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டி என்டோமெண்ட்ஸ் வேறு ஒன்று இருந்தது அப்படின்னம்னா, உண்டியில் இருக்கிற கரெக்ஷன் எல்லாம் வந்துட்டு எவ்வளோன்னு பார்ப்போம், எப்படி டொனேஷன் யார் வழியாக வருதுன்னு பார்ப்போம், அது எப்படி கணக்கில் போய் சேர்றதை உறுதிப்படுத்தும். கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஒரே ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையை ஸ்ரீ ராம் ஜன்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரே ஒரு அமைப்பு தான். எங்கே பார்த்தாலும் வட இந்தியாவில் இதுதான் இன்னைக்கு பேச்சு. 5000 கோடி அரையினா காலலாம் இல்லை. அப்போ ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பண்ணும்? அதாவது ஒரு அறக்கட்டளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கட்டுப்படுத்தியிருக்கும்? அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய கோயில்கள், கோயில் நிலங்கள், சொத்துக்கள் எல்லாம் தனியார்கள் வசம் போய் அவங்க ரொம்ப கொள்ளையடித்த காரணத்தினால தான் அப்போது நீதி கட்சிக்கு வந்துட்டு பக்தர்கள் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டினுடைய அரசு துறையாக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை என்பது. இன்றைக்கி அதுக்கு செப்பரேட்டாக ஒரு மினிஸ்டர் இருக்கார். முன்னாடி சேகர் பாபு இருந்தார், இப்போ ரமேஷ் சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஒரு பையன் இருக்கார், தாவேகா. அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவர் இருந்தபோது ஏகப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் புனரமைக்கப்பட்டது. சேகர் பாபு இருந்தபோது அவர் பக்தர் தான். ஏகப்பட்ட கோயில்கள் புனரமைக்கப்பட்டன, குடமுழுக்கு செய்யப்பட்டது, நிறைய நிகழ்வுகள்லாம் பண்ணப்பட்டது. ஆனால் அதன் மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த கோயில்கிட்டேருந்து வரக்கூடிய வருவாயை தூக்கி பொதுநல காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது, அது வந்துட்டு பக்தர்களுடைய வசதிக்காக கோயிலுடைய புனித காரியங்களுக்காக தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது, அரசுக்கிட்டேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. தேவையில்லாத குன்னூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கார் பார்க்கிங் கட்ட ஆரம்பித்தாங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட ஆரம்பித்தாங்க, அதில் ஊழல் செஞ்சுட்டாங்க, அது தேவையற்றது. அதாவது சொல்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய விஜய் அரசியல் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாரு, அதெல்லாம் தேவையற்றது. அப்படி ஒன்றும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் காரில் வர்றதில்லை, இப்படிலாம் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு கழிவறை இல்லை, ஓய்வறை இல்லை, அதெல்லாம் தான் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. உடனே சேகர் பாபு சொன்னார், இந்த மாதிரி கட்டினதெல்லாம் வந்துட்டு அடிப்படையற்றது கிடையாது, அரசு எடுத்த முடிவெல்லாம் கிடையாது, இதற்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த சட்டத்தை பற்றி சொல்லி, சட்டத்தினுடைய உட்கூரை பற்றி சொல்லி
இன்னைக்கு சேகர் பாபு சொன்னார். அதற்கு மேலே அவர் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது மறுபடியும் திரு சேகர் பாபு முற்பட்ட போது சபாநாயகர் என்ன பண்ணார், வேணாம் வேணாம், உங்கள் மேலே ஒன்று ஒரு குற்றச்சாட்டுலாம் கூறல, அதனால் அப்படியே விட்டுருங்க, இப்படியே வளர்த்துக்கிட்டே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் தடுத்து விட்டுறாரு. சொல்லப்போனால் உண்மை வெளிவர்றதை அவங்க விரும்பலை. யார்? இந்த சோகால்டு விஜய் அரசு விரும்பலை. எங்கே போக போகிறாங்க இவங்க அப்படின்னம்னா, இப்போ உதாரணத்துக்கு கமர்ஷியல் இதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கமர்ஷியலாக கட்டி வரக்கூடிய வருவாய் எங்கே வரப்போகுது? கோயிலுக்கு தானே வரப்போகுது. வரக்கூடிய அந்த வருவாய் எடுத்து நாங்கள் சரியாக செலவு பண்ணுவோம், பக்தருடைய வசதிக்காக ரூம் கட்டி கொடுப்போம், கழிவறையை கட்டி கொடுப்போம், குளியலறை கட்டி கொடுப்போம் அப்படின்னு ரமேஷ் சொன்னார்னா அர்த்தம் உண்டு. ஆனால் அப்படி கட்டவே கூடாது, வர ஃபண்டெலாம் தூக்கி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய அர்த்தம் என்னது? கோயில் புனித காரியங்கள் அப்படின்னோம்னா கோயிலுக்குள்ளேயே ஃபண்டை சுத்தலாம். அந்தோ இப்போ வருது இல்லையா, ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு, அவ்வளோதான், அவங்களே உள்ள புது அடிச்சுக்கலாம். இதுதான் நோக்கம். அதே மாதிரி கல்யாண மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலுக்குள்ளே தான் எல்லா திருமணங்களும் நடைபெறும். குத்தூணு நடைபெறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த தூணு நடைபெறக்கூடிய திருமணங்கள் வந்து இடம் பத்திரன்றதுக்காக பக்கத்தில் ஒரு கட்டடத்தை கட்டி, அதுவும் வடபழனி கோயில்ன்ற பேரில் தான் திருமணங்கள்லாம் அங்கெல்லாம் நடக்குது, ஏசியெல்லாம் வச்சு. அதெல்லாம் இவங்க வேணான்னுவாங்க. கல்யாணம்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல வடபழனி கோயிலுக்கு வந்துட்டு டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அங்கே வர பக்தர்களுக்கு அப்படின்வாங்க. இது வரைக்கும் எந்த பக்தரும் இங்கே டாய்லெட் வசதி இல்லை, இங்கே தங்குமிட வசதி இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அது சுற்றி லாட்ஜில் இருக்குது, அங்கே வந்து தங்க போகிறாங்க, குளியறை இருக்குது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும், இப்போ நீங்கள் திருப்பதி போங்க, திருத்தணி போங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கழிவறையும் குளியலறையும் வந்துட்டு ஒரு தொழிலாகவே அங்கங்கே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கில் இருக்கும். அப்படியே எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, ஏதோ இல்லாததை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு சித்திரத்தை போடுறாரு. இங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒன்று போடுறாரு. அவசியம், ஆனால் அது இல்லாமல் இல்லை. பழனி கோயில் கிடையாதா? இல்லையா? இப்படிப்பட்ட வசதிகள்லாம் இருக்குது. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, முதல்ல கோயில் ஃபண்டை வேறு எதுக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுனாங்க. ஆனால் அதனுடைய வழக்கு, திருப்பதி தொடர்பான வழக்கு, திருப்பதி கோயிலினுடைய ஃபண்டு எடுத்து பொதுநல காரியங்களுக்கு செலவு பண்ணுறது தொடர்பான வழக்கு அங்கே ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் தான் முதல்ல போடப்பட்டது. NT ராமராவ் முதல்வராக இருந்த போது. அப்போ அவங்க பண்ணது என்ன அப்படின்னோம்னா, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, கோயிலில் வர்றதும் பொது நிதி தான், அது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணலாம், அதுக்கு அரசுக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு ஒரே அடி அடிச்சு விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதுவே நீதிபதி மாதிரி இங்கே இருக்கிற சாமிநாதன் மாதிரியான ஒரு நீதிபதி இருந்தாருன்னா அது வேற. கோயில் புனித காரியம், அதற்காகத்தான் செலவு செய்ய வேண்டும், விபூதி கொடுக்க வேண்டும், லட்டு கொடுக்க வேண்டும், முடிந்தால் அல்வா கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒன்று போட்டார்னா அதையும் நடைமுறைப்படுத்துவாங்க. அதுவும் நீதிமன்ற உத்தரவு தான் அப்படின்வாங்க. இப்போ அங்கே வரலைங்களா, மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலில் அது மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்குவாங்க. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்கன்னா, அந்த கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கணுன்றது இது பக்தர்களுக்கு வர்றதில்லை. இதை பண்ணக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டு நிர்வாகிகள், தனியார்கள் இருக்காங்களே, இவங்க தான் பண்ணுறது. ஸோ நாளைக்கு இதை வச்சுட்டு கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்வாரு. இப்போ இருக்கிற அந்த பையன் ரமேஷ் ஸ்ரீனிவாசன், அவனை வச்சு அவனை இயக்கலாம். அவனுக்கு தெரியாது, அவனை வச்சு இயக்கலாம். இவர் ஒரு போயிட்டு சங்கர மடத்தில் போயிட்டு காலில் விழுந்து கும்பிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் நீ மாற்று அப்படின்னா, செஞ்சோன்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மாற்றிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கல்லூரிகள் கட்டப்பட்டு மக்கள் படிக்கிறாங்க. அதைத்தான் விளக்க வந்தார் சேகர் பாபு. இல்லை நாங்கள் கல்லூரிலாம் இல்லைன்னு இப்போ சொல்கிறாரு இவர். பின்னாடி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஆக இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்ற ஒன்றத்தை வச்சதுனால இப்படிப்பட்ட ஸ்கேமெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அங்கே அது இல்லை, அட்டி பின்னி எடுக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னோம்னா போய் கேளுங்க, ராமர் ஜென்ம பூமின்னு சொல்லிட்டு இடித்தாங்களே அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில், அது மசூதி, பாபர் மசூதி, அந்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டப்பட்டதா அப்படின்றது நீங்கள் போய் பாருங்களேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்றதெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் மோசடி. ஸ்ரீராமரை VP சிங் தான், சமூக ரீதி காவலர் VP சிங் தான் சொன்னார், நம்மளாம் ராமரை வந்துட்டு இதயத்தில் வச்சுருக்குறோம், BSP காரங்களும் RSS காரங்களும் பாஜகவும்
அவரை ஓட்டு பெட்டியில போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னாரு. அப்போ இருந்த இந்த பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான ஒரு கமிஷன்ல அவர் வாக்குமூலம் கொடுக்கும் போது அவர் இதை சொன்னார். இது ரொம்ப முக்கியமானது. நான் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக நான் மண்டல அறிக்கையை எடுத்தோம், அதை அவங்க முறியடிக்கிறதுக்காக அவங்க கமண்டலத்தை தூக்குனாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்படியெல்லாம் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவார். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மேலோட்டமா கோயில் ஃபண்ட் எடுத்து அதுக்கு தானே பண்ணோம், எதுக்கு இவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் அதற்கான வசதிகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. இதையே ஒரு காரணம் காட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரியத்தை தடுக்கிறான் பார்த்தீங்களா, இதுதான் பிராமணிசம். அவங்களுக்கு டெவலப்மெண்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதாவது அப்படி அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்படி வெளிப்படுகிறது என்பதனை சொல்லி ராமர் கோயில் என்று சொல்லி இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட அளவுக்கு நிதி சூறையாடி இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் ராமரா பார்த்து என் தொகுதிக்கு எம்பி நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 55,000 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிச்சிருக்குதாங்க. அந்த கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கிறார் எம்பியா. இதுதான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிஜேபியோ ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்ற அல்லது பிரதமரோ இவங்கெல்லாம் உள்ளபடியான பக்திமான்கள் இல்லை. பக்திமான்கள்லாம் பக்தி நெஞ்சில் இருக்கணும், இவங்களுக்கு மூளையில் இருக்குது. அந்த பக்தியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.